இருக்கு அழைப்பு வரும். அழைப்பு வராமல் என்ன செய்யும்? பேசுவாங்க. அதெல்லாம் பொது மேடையில் கூப்பிடுவாங்க, தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க. அவங்களும் ரகசியமாக வந்து சந்திப்பாங்க. நாமளும் அதுக்கு ரகசியம் காக்கணும். இல்லைன்னா அது மனித மாண்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் வேட்பாளர் அறிவித்து தனியாக போட்டியிடும்போது அப்போ நீங்கள் முடிவு எடுத்துடணும். அவர் தனியாக தான் போட்டியிடுவார். ஆனாலும் பேசத்தான் செய்வாங்க. அது இவங்க பேசுனாங்க, அவங்க பேசுனாங்கிறது நாகரிகமாக இருக்குமா? இது என்னை மன்னார்குடியில் கேட்டாங்க, மயிலாப்பூரில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, கூவி வியாபாரம் பார்க்குற வேலையா? இதுதான் இப்போ பேசணும். வாக்குச்சீட்டு முறையை அறிவார்ந்த பெருமக்கள், இந்த நாடங்களும் ஆங்காங்கே தன்னார்வ அமைப்புகள் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு கூட போராடி எங்களை சுட்டு கூட கொல்லுன்னு சொல்லி போராடினதுல தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்றாரு, ஓய்வு பெற்றவர். ஆமாம், இதுக்குள்ள தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ நீங்கள் வெளிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எந்த நாடுமே இந்த வாக்கு எந்திர முறையை பயன்படுத்தலை. 3 நாடுகள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. ஒன்று நைஜீரியா, பங்களாதேஷ், பெரிய நாடு இந்தியா. இதில் பங்களாதேஷ் விட்டுருச்சு, கைவிட்டுட்டு அண்மையில் நடந்த தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு போயிடுச்சு. இந்த நைஜீரியாவும் இந்தியாவும் ரெண்டுமே ஊழலில் பெருத்து திளைத்த நாடுகள். இந்த வாக்கு எந்திரத்தை நமக்கு தயாரித்து தர்ற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் அதான் தயாரித்து தருது. இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் ஜப்பானே நமக்கு தயாரித்து தர்ற நாடே பயன்படுத்துறதில்லை. ரஷ்யா பயன்படுத்துறதில்லை, சீனா பயன்படுத்துறதில்லை, அமெரிக்கா பயன்படுத்துறதில்லை. 50 மாகாணங்கள், 50 மாகாணத்துக்கு 50 நேரம் வித்தியாசம் இருக்கு. அது 10 அது 10:15, 10:30, 11 இப்படி. அவனே காலையில் ஆரம்பிச்சு இரவுல மாலையில் முடிச்சு எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தா அமெரிக்கன் பிரசிடென்ட்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ள சொல்லிடுறான், நீ உரையாற்று, நீ தான் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு. அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறல. நீங்க எண்ணியல் இந்தியான்னு பீத்துறீங்க. அப்படியே டெவலப்புங்கிறீங்க, டிஜிட்டலுங்கிறீங்க. தட்டினா கடகடன்னு சொல்ல போகுது. நீங்க பாருங்க, இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இப்ப 40 நாளைக்கு குறையாம பெட்டி பள்ளிக்கூடத்தில் பூட்டி கிடக்குமா? கிடக்கு. புரியுதா? இதுல ஒரே நாடு, ஒரே தேர்தல். எத்தனை தேர்தல் இருந்தாலும் பெட்டியை பூட்டி தானே வைப்பீங்க. அப்ப இந்த முறை ஒழியணும். நான் இதுக்குள்ள ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்ற பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன். என் தங்கச்சி, என் தம்பிகள் தேர்வு எழுத போகும்போது, என் தங்கச்சி போகும்போது நீ மூக்குத்தியே கலெக்டரியில் ஏன் கலெக்டரா நீட் எழுத போகும்போது மூக்குத்தி எவ்வளவு பெருசு இருக்கும்? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போயிட முடியும்னு நீ கழட்ட சொல்ற. தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? கழட்ட சொல்ற. உள்ளாடே கழட்ட சொல்ற. தலைமுடியை விரிச்சு விடுற. ஒருவேளை சுடிதார் இதுவரை போட்டிருந்தா இங்க கையை வெட்டுற. இவ்வளவு சோதிக்கிற நீ, அதுல பிட்டு கொண்டு போயிட முடியுங்கிற. ஒரு மூக்கத்தி எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த பெரிய எந்திரத்துக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுன்ற. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனிய, அங்க போய் அனுப்புனியா, ஒரு அரைக்குள்ள இருந்து அனுப்புனியா? இங்க இருந்து அந்த 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 சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கிற முடியுது அப்படின்னா, நான் சீமான் அரணையுள்ள அவங்க அம்மாட்ட பேசுறத டெல்லியில நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா, பதிவு பண்ண முடியுதுன்னா, இந்த வாக்கெந்திரத்தில் உன்னால ஹேக் பண்ண முடியாதா? அப்புறம் என்ன நல்லாட்சி? நேர்மையாளன் மக்கள் சந்தேகிக்கிறாங்க, தூக்கி போடுவா, வாக்குச்சீட்டு முறைக்கு வா. தேர்தலே நேர்மையான முறையில் நடத்தலைங்கும் போது நேர்மையான ஆட்சி எங்க நடக்கும்? அப்புறம் தேர்தல் வரும்போது தனியா போய் நான் நிக்க முடியாதுல்ல. எங்க கட்சி போட்டியிடும் தனியா. வெளவங்கோடு ஐயா பொன்முடி ஐயா தகுதி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வைக்கும்போது, தேர்தல் வைக்கும்போது உறுதியா எங்க கட்சி போட்டிடும். தாடி நடிப்பு தான். அது சும்மா ஒரு படத்தை நடிக்கிறேன், அதனால வச்சிருக்கேன். வேற என்ன செய்தி? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.